கண்மாய் வந்து ஒரு 1768 ஏக்கர்ஸ் வந்து பரப்பளவு கொண்டது ஆயக்கட்டு பகுதி. அதில் வந்து நம்ம அந்த பண்டு லென்த்து மட்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு 4.6 கிலோமீட்டர்ஸ் வருது. அதில் இப்போ ஒரு 700 ஏக்கர்ஸ் கிட்டக்க நம்ம வந்து இந்த சீமை கருவேலம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்மளுக்கு அந்த கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதன்படி ரெஸ்பெக்டட் சிஎஸ் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் நீங்கள் வந்து எல்லா இந்த சீமை கருவேலம் அப்படியே சிஸ்டமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிட்டு வரணும். அதில் வந்து இந்த டேங்க்கை செலக்ட் பண்ணி முனிசிபாலிட்டிக்கு பக்கத்தில் உள்ள இடம் கிட்டத்தட்ட ஒரு 21 வில்லேஜ் வந்து இந்த இடத்துல சுற்றி வருது. இந்த இடத்துல வந்து டீசில்டேஷன் பண்ணி நம்ம மவுண்ட் க்ரியேட் பண்ணி பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் தனியாக வந்து நம்ம இந்த சீமை கருவேலமும் சேர்த்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிட்டா ஒன்று நம்மளுக்கு வந்து தண்ணி நிற்கும். இந்த 21 வில்லேஜ்லேயும் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முடிஞ்ச பிறகு இப்போ டீசில்டேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக வேலை நடந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10-15 டேஸ்க்குள்ளே வேலை முடிஞ்ச பிறகு அடுத்தது வந்து நம்ம இந்த கரை ஓரங்கள்லேயும் உள்ள ஏரியாவிலையும் வந்து நம்ம அடுத்த மரங்கள் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண சீமை கருவேலத்துக்கு பதிலாக மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு வெளியே வந்து ஒரு 300 மரங்கள், உள்ளே வந்து ஒரு 600 மரங்கள் கிட்டத்தட்ட வைக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். உள்ளே வந்து ஒரு 3 மவுண்ட் போட்டிருக்கு. 3வது மவுண்ட் வேலை இப்போ நடந்துட்டுருக்கு. ஒரு மவுண்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 மரங்கள் வைக்கிற மாதிரி இருக்குது. அதை வச்சு முடித்த பிறகு எல்லாமே நாட்டு மரங்கள் மட்டுமே வச்சு இந்த சாயில் இரோஷன் வரக்கூடாது. 2வது முக்கியமாக வந்து தண்ணி வந்து எல்லாருக்கும் வசதியாக வரணும். புதுக்கோட்டை முனிசிபாலிட்டியில் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுனால எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகணும். அதுக்காக வந்து இந்த ஒர்க் மெயினாக செய்யாது. தன்னார்வ சப்போர்ட் பண்ணுறாங்க மேடம். சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து கேஷாக கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் வந்து கேஷாக கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் வந்து இந்த ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கைஃபான்னு ஒரு அமைப்பு வந்து வண்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் இன்னொருத்தர் மூலமாக கேஷ் வாங்கி அவங்கக்கிட்ட இருந்து இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி முடிக்கிறோம். சிஎஸ்ஆர் அக்கௌண்ட் தனியாக கலெக்டரேட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பிஏ அக்கௌண்ட்ஸ் வந்து அதுக்கான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அது இல்லாமல் வந்து நிறைய பேர் அவங்களோட வண்டியவே கொடுத்து அதுலேயும் ஃபியூவலே போட்டே கொடுத்துட்ருக்காங்க. அவங்களையும் வச்சு இந்த எல்லா சீமை கருவேலமும் ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த தனியாக வந்து நம்ம டீசில்டேஷன் பண்ணுற வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அது இல்லாமல் நிறைய நம்ம புதுக்கோட்டையிலே நிறைய அமைப்புகள் இருக்காங்க, என்ஜிஓஸ் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பனை விதைகள் கொடுக்கறது, விதைக்கலாம், இந்த மாதிரி போன்ற என்ஜிஓஸ் எல்லாரும் வந்து அவங்க தனியாக நாங்கள் வந்து எவ்ரி சண்டே வந்து பண்ணி கொடுக்குறோம். இத்தனை ஒரு ஃபுல் ஏரியாவுக்கு வந்து எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம், மரம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய என்ஜிஓஸோட ஹெல்ப்னால, நிறைய விவசாயிகளோட ஹெல்ப்னால, தனிப்பட்ட நபர்களோட ஹெல்ப்னால வந்து இது நடந்தது. தமிழ்நாட்டில் அதிக நீர்நிலையை கொண்ட மாவட்டம் புதுக்கோட்டை. 6300 நீர்நிலைகள் இருக்குது. இப்போ இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இதே போல் மற்ற நீர்நிலைகளையும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் என்ன நடவடிக்கை நம்ம மேற்கொள்ள போகிறோம், அறிவுறுத்த போகிறோம்? ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 50 ஏரி வந்து நம்ம த்ரூ அவுட் புதுக்கோட்டை செஞ்சுருக்கோம். அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில் பகுதிகளில் தான் நம்மளுக்கு வந்து இந்த நீர்பிடிப்பு ஏரியா நிறைய இருக்குது. நிறைய லேக்ஸ் உண்டு, டேங்க்ஸ் எல்லாத்தையும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஏரி பண்ணியிருக்கோம். இது வந்து லார்ஜஸ்ட். இப்போ நம்ம எடுத்த ஒர்க்லேயே இதுதான் மிகப்பெரிய வேலையாக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக வேலை நடந்துட்டுருக்கு. இது போக இன்னும் மற்ற இடங்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் குறையுதோ அது அந்தந்த ஊருக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். காவேரி வைகை குண்டாறு இதுக்கு இது அந்த ஸ்கீம் வந்து இதுதான் கலெக்ஷன் பாயிண்ட். அதான் இந்த இதனால அதுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. டிஆர்ஓ சிவிஜியும் இந்த கமிட்டியில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்காங்க. முதல்ல அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் வந்து இந்த இடத்துல வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆஃபீஸர்ஸோட சேர்ந்து வந்து பார்த்துருக்காங்க. இதுக்கும் அந்த திட்டத்துக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் தூர்வார பணியை மேற்கொள்வோம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2-3 வருஷமாகவே தூர்வார பணி முறையாக நடக்கலன்னு குற்றச்சாட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம்ல. நம்ம மே மந்த் முன்னாடி, அதாவது நம்ம எம்சிசி ஸ்டார்ட் ஆக முன்னாடியே February மந்த்லேருந்தே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தொடர்ந்து வந்து நம்ம இந்த டீசில்டேஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் ஸ்பெஷல் டீசில்டேஷன் ஃபண்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் டீசில்டேஷன் ஃபண்டு வச்சு அக்னியாறு அந்த சைடெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து டீசில்டேஷன் ஒர்க் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. இப்போது ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட சவுத் வெஸ்ட் மான்சூன் வர முன்னாடி முடிச்சிருவோம் எல்லா டீசில்டேஷன் ஒர்க்கும். இந்த வேலை நம்ம 15 நாளில் முடிஞ்சிருமா மேடம்? 20 நாள் வரைக்கும் வேலை இருக்குது டீசல்டேஷன் ஒர்க்கு. நம்ம இப்போ வந்து இந்த இன்லெட் சேனல் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இது போக வந்து இது வரைக்கும் சீமை கருவேலம் எடுத்தது, பண்டு ஸ்ட்ரென்தனிங் ஒர்க்கு பாக்கி இருக்குது. இதுக்கப்புறம் இன்லெட் சேனல் ஒர்க்கு முடிஞ்சதுன்னா ஒரு 20 நாளில் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து வெறும் சாப்ளிங்ஸ் வைக்கிறது, மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் தான் இருக்குது. காவேரி வைகை குண்டாறு ஸ்கீம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல முடிஞ்சிருக்கு? டீட்டெயில்ஸ் இப்போ என்கிட்ட எக்ஸாக்ட் இல்லை. பட் ஒரு 2-3 வில்லேஜஸ் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு.